வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பியார் பிரேமா கல்யாணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இளன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஸ்டார் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நம்மளே நடிச்சிடலான்றதுக்காக நடிச்சிருக்காரு. இந்த படம் தியேட்டர்ல எல்லாம் வெளியாகல, நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. லைட்டா இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஹீரோ ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்றாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு கண்டிஷனா அவங்க வைக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன், அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. ரொம்ப ஃபன்னியா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நமக்கு காட்டுறாங்க. பவித்ரா இளன் அப்படின்ற ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் நடக்குது. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல வீடியோ எல்லாம் போடுவாங்க போல. அவங்களோட அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன பண்றானா லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி போட்டுட்டு இருக்கா. அதுல நிறைய பேர் டே உனக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணான்ற மாதிரி பொறாமையில நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டகரி ஆளுங்களா இருப்பாங்க போல, பொறாமையில பொங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இளனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக ஓடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஓடுறாரு. அப்ப வேஷ்டி வேற கலன்றது, இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அந்த பொண்ணை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவரோட வாய்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுது. பியார் பிரேமா காதல் வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போச்சு, என்னைக்கு அது கல்யாணமா மாறுச்சோ அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் பவித்ராவா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்ல அப்பா அம்மா, இத தாண்டி தாத்தா இருக்காரு. தாத்தா ரோல செந்தில் தான் பண்ணிருப்பாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. இத தாண்டி சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா வீடியோ எல்லாம் போடுவாங்க. அதாவது டெய்லி ரொட்டீன் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வீடியோவா இவங்க போடுவாங்க போல. ஆடியன்ஸ் கிட்ட பேசுன மாதிரி இவங்க வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இளனை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் துபாயில ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. புடிச்சு இந்த வேலையை பாக்குறாரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய லட்சியத்தை வச்சிருக்காரு. இவரோட அப்பா தான் வேலைக்கு போன்ற மாதிரி துபாய்க்கு அனுப்பி வச்சிருக்காரு போல. இந்த வேலை வேணான்னு நினைக்கிறாருல, அதனால வேணும்ட்டே கம்பெனிக்கு சரக்கு பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. செக் பண்றவர் கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தா அவர் கண்டுபிடிக்க மாட்டாரு. நல்லா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரே செக் பண்ண வைக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் சரக்கு பாட்டில் இருக்கிறது தெரிய வருது. இதனால எட்டு லேடி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ கண்டினியூ பண்ண முடியாது, உன் ஊரை பார்த்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்ப அப்பா கிட்ட என்ன ஏதுன்றதை இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கம்பெனிக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ், என்னை ஏமாத்தி தூக்கிட்டாங்கன்னு கதை விடுறாரு. பையன் ஏமாத்துறான்றது அப்பாக்கு தெரியுது. அதனால இவர் அம்மாவோட மனசை மாத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குமா, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா, தயவு செஞ்சு என்ன வர சொல்லுமா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட பேசுறாரு. அம்மாவும் கிளம்பி வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் இளனுக்கு வேணும். இப்ப இளன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேகமா இவரோட ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்ப பாட்டிலாம் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. என் பேரனை எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறேன்ற மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவருக்கு ஒரு அண்ணன் அண்ணி இருக்காங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் அண்ணி தான் கவனிச்சுக்கிறாங்க போல. அண்ணனுமே இப்பதான்டா அப்பா அனுப்பி வச்சாரு, அதுக்குள்ள எதுக்காகடா வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு. நீ இப்படிலாம் இருந்தா உருப்பட மாட்ட, நான் உனக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், போய் அந்த பொண்ணை மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போட்டோ எங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும் போது, போட்டோவெல்லாம் பார்த்தா இங்கே நீ வேணான்னு சொல்லுவ, அதனால நீ நேரடியா அந்த இடத்துக்கு போ, அந்த பொண்ணு இந்த இடத்துல வெயிட் பண்ணுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போட்டோவை பார்க்காம எப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாட்டி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்ல நீ போடு, போட்டோ தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. பாட்டி நீ சாதாரண ஆள் இல்ல, சூப்பர் அப்படின்ற மாதிரி இவருமே பாட்டியை பாராட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்பரை வச்சு டிபியை செக் பண்ணா ஒரு நாயோட போட்டோவை தான் வச்சிருக்காங்க. அவங்க வளர்க்குற நாயோட போட்டோவை தான் வச்சிருக்காங்க. இவருக்கு யோகி பாபு ஃப்ரெண்டா இருப்பாரு. யோகி பாபு கிட்ட இதை புலம்புற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பெண்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்யறவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிற டைப்பா இருப்பாரு. எல்லாரும் முன்னாடியும் ஒய்ஃபை கொஞ்சம் வந்து வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணோட போட்டோவை சாட் பண்ணி வாங்கலான்ற மாதிரி இவங்களும் அந்த பொண்ணு கிட்ட சாட் பண்ணி போட்டோவை கேக்குறாங்க. அந்த பொண்ணு போட்டோவெல்லாம் அனுப்ப மாட்டேன், இந்த வயலட் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவேன், நேரடியா வந்து என்கிட்ட பேசிக்கோங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வேற வழி இல்ல, நேரடியா தான் நீ பார்க்கணும்ன்ற மாதிரி யோகி பாபு சொல்றாரு. இவருமே மறுநாள் அவங்கள பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா தான். ஸ்டார்டிங் நமக்கு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த ட்ரெஸ்ல இவங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பார்த்தோன்னே பிடிச்சிருது. உடனே போய் பேசக்கூடாது, இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப சில சின்ன பொண்ணுங்க வந்து இவங்களுக்கு நிறைய தந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணா கிஃப்ட் மாதிரி
இருக்கு, இவங்களை வரைஞ்சி கிஃப்ட் பண்ண மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நேரடியா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு இல்ல வேற ஒருத்தங்க தான் பொண்ணுன்றது தெரிய வருது. அவங்களுமே வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அப்ப இவ பொண்ணு கிடையாதா, இவ தான் பொண்ணா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு பவித்ராவை ரொம்ப பிடிச்சிருது, ஆனா பொண்ணு வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. இப்ப பொண்ணு ரொம்ப ஆர்வமா பேசும்போது இவர் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. ஓஹோ அப்படியா இப்படியான்ற மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணோம்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பவித்ராவும் லாங்ல இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அசிஸ்டன்ட்டை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே எப்படியும் இந்த பொண்ணு ரிஜெக்ட் தான் பண்ணுவான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி என்னடா பேசுன, அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என்ன அவ்வளவு பேசியும் அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி இவரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப சோசியல் மீடியால நீ தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்களுமே இன்ஸ்டாகிராம்ல இருக்க ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அது என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட இவர் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி பேசினாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் பவித்ரா கேப்சர் பண்ணிருப்பாங்க. இவனை பார்த்தாலே பக்கா ரெட் பிளாக் மாதிரி தெரியுது, இவனை மாதிரி ஆளுங்களை அவாய்ட் பண்ணிருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு பொலைட்டா பேசுறா, ஆனா இவன் எப்படி பேசுறான் பாருங்க அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு பவித்ராவை காதலிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசி இருப்பாரு. ஐயோ இவன் என்ன இப்படி பண்ணி வச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அந்த பவித்ராவை தான் நான் லவ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போக போக நம்ம ஆளுங்க இருக்காங்கல்ல, இதை பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் வெளியே தலையே காட்ட முடியல, அந்த அளவுக்கு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பவித்ரா ஒரு நாள் மால்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது இவர் சட்டுன்னு அந்த இடத்துல அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவன் எதுக்காக வந்திருக்கான், நம்மளை அட்டாக் பண்ண போறான் போல அப்படின்ற மாதிரி பவித்ராவும் பயந்து இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் துரத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் நெருங்கி வரும்போது பவித்ரா இருக்காங்கல்ல, இப்பயும் லைவ்ல போட்டுருவேன், இவன் அடிக்கிறதுக்கு வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அன்னைக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களை பிடிச்சதுனால அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றதுக்காக நான் அப்படி ஒரு டிராமாவை பண்ணேன், நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே ப்ரொபோஸும் பண்றாரு. அதாவது வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் இவங்களுக்கும் லைட்டா பிடிச்சிருக்குல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகி பார்ப்போம், பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் லவ்வா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இங்க வேலை தான் தேடிட்டு இருக்காரு, பாதி டைம் வெட்டியா தானே இருக்காரு. அதனால இவங்களை கூட்டிட்டு நிறைய இடம்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கிறத சோசியல் மீடியாலயும் வெளிப்படுத்துறாங்க. சண்டை போட்டவங்க இப்ப சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சேர்ந்து கட்டி பிடிக்கிறத பேரண்ட்ஸ் கவனிச்சிடுறாங்க. சரி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு குடும்பமும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பெருசா வேலை இல்லல்ல, அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இல்ல வேலை சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல எல்லாம் எனக்கு வேலை இருந்தது, ஆனா ஒய்ஃபை விட்டுட்டு தனியா இருக்க முடியாதுல்ல, நான் அதுக்காக தான் அந்த வேலைலாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே பொண்ணை கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே முடிவெடுக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோவோட அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல நீ வந்து தங்கிக்கோன்ற மாதிரி இவருக்காக ஒரு வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி இவர் எமோஷனலா கட்டி பிடிக்கிறாரு. எமோஷனல்லாம் ஆகாத, நீ தான் இஎம்ஐ பே பண்ணும், இஎம்ஐல தான் போட்டு தந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷூட் பண்ணலான்னு ஹீரோயின் கேட்கும்போது இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள நெருக்கம்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப கல்யாணத்துல ஏகப்பட்ட ரிச்சுவல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்து ஆளான பேரண்ட்ஸ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுலயும் ஹீரோவோட அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே நல்லபடியா நடந்து கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம். இவரும் கழுத்துல தாலி எல்லாம் கட்டிடுறாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க வந்து ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்பணும்ல, பேரண்ட்ஸுமே இவங்க கிளம்ப போறதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திடீர்னு மனசு மாறிடுது. அப்ப பேரண்ட்ஸை விட்டுட்டு நம்ம போணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ வேற வந்து கார்ல ஏறுன்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோக்கு இவங்க கையை கொடுக்காம சட்டுன்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு என்னாச்சு, எதுக்காக ஓடுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருமே ஓடிட்டு இருக்கா, அவங்கள பிடிக்கணும்ல, அதனால வண்டியை விட்டு இறங்குறாரு. அப்பதான் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, வண்டிலேயே மாட்டிரும். இப்ப வெறும் ட்ரௌசரோட இவர் ஓடிட்டு இருக்காரு. ஐயோ ட்ரௌசரோட ஓடிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே நில்லுன்ற மாதிரி துரத்திட்டு இருக்காரு. பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆட்டோல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ பவித்ரா தானே, நான் உன்னோட வீடியோ எல்லாம் பாப்போமா அப்படின்ற மாதிரி ஆட்டோ ஓட்டுற அக்காவும் பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்டோட பைக் எடுத்து ஃபாலோ பண்றாரு. ஃப்ரெண்டு ஓட்டுறாரு, இவர் பின்னாடி உட்காந்துட்டு வராரு. ஏ பவித்ரா உனக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. பவித்ராக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா நான் இதை பத்தி யோசிக்கவே இல்ல, பேரண்ட்ஸை விட்டுட்டு என்னால வரவே முடியாது, நான் பேரண்ட்ஸ் கூட அவ்வளவு அட்டாச்மெண்டோட இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற, நடுவுல பேரண்ட்ஸை போய் பாத்துக்கோ, இப்ப என்ன பண்றது, நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல என்னால அது மட்டும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் தாலி கட்டும் போது ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் இவங்க பார்த்திருப்பாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. பொண்ணு போக போறால அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா உன் பேரண்ட்ஸ் சந்தோஷமா தான் இருந்தாங்க. சோ என் பேரண்ட்ஸை விட்டுட்டு என்னால வர முடியாது, நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே செம்ம கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பேண்ட் வாசிக்கிறதுக்காக ஆளுங்க வந்தாங்கல்ல, அவங்களுமே காசு தந்தா கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாசிக்காம கிளம்பிடுவீங்களா, நீங்க வாசிச்சு காசை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வாசிச்சு காசை வாங்கிட்டு போங்கன்னு அப்பா சொல்றாருல, அவங்களுமே இந்த இடத்துல வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அப்செட்டா வீட்டுல படுத்துட்டு இருக்காரு, ஹீரோயின் அப்செட்டா அவங்க வீட்டுல படுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணது சோசியல் மீடியாலயும் பாப்புலரா போகுது. ஏன்னா இவங்க ஓடி போன எல்லாமே வந்திருக்கும். கல்யாணம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பேட்டி மாதிரி தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றா. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஆணாதிக்கம் மிக்கவரா இருப்பார்ல, லேடிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணோம். அவ வீட்டுக்கு போ, நீ வரியா வரமாட்டியான்ற மாதிரி ஒரு பேச்சு பேசு, அவளை கையோட இழுத்துட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு ஹீரோ ஏத்துக்கிறாருல, இவங்களுமே ஹீரோக்கு துணையா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் மொட்டை மாடிக்கு திருட்டுத்தனமா எகிரி குதிச்சு வராரு. அப்படி இவர் வரும்போது அந்த இடத்துல தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இவருமே கோவமா வந்திருப்பாரு. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் சாதாரணமா மாறிடுறாரு. என்ன போனவன் இன்னும் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆர்டர் பண்ணிருக்காங்க போல, ஆர்டரை ஒருத்தர் டெலிவரி பண்ணிட்டு போறாரு. என்ன டெலிவரி பண்ணிட்டு போன அப்படின்ற மாதிரி அவரை நிறுத்தி இவங்களுமே விசாரிக்கிறாங்க. சின்ன பாக்ஸ் ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, காண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அடா பாவி, எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க யோசிக்கிறாங்க. இவரும் அவங்கள ஒன்னா இருந்து முடிச்சிடுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த டிஸ்கஷன் வருது. பேபி அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம், என் வீட்டுக்கு வந்துருன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல இல்ல என்னால அந்த இடத்துக்கு வர முடியாது, என் வீட்டுல நீ வந்துரு மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவருமே வீட்ல இந்த விஷயத்தை சொல்றாரு. எது வீட்டோட மாப்பிளையா போக போறியா அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, பயங்கரமா கோவப்படுறாரு. எங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது, அந்த பொண்ணு தான் இங்க வரணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூபை சேர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அதனால பேட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பேட்டிலாம் வேணான்னு இவங்க தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்த இளன் வீட்ல இருந்து இவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. இத பாக்குற இவங்க கடுப்பாயிடுறாங்க. பேட்டி வேணான்னு தள்ளி போட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும் மாதிரி இவங்களுமே ஒரு சேனலுக்கு பேட்டி தரதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. பேட்டியை யாருன்னா பார்வதி தான் எடுக்கிறாங்க. பார்வதி வில்லங்கமா நிறைய கேள்வி கேட்கறாங்க. நீங்க பண்ணது நியாயமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே பெண்கள் தானே ஆண்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு வாட்டி ஆண் வந்தா என்னன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இளன்மே கால்ல கனெக்ட் ஆகுறாரு. ஆக்சுவலா இளன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்கல்ல, எதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனன்ற மாதிரி கேட்கறாங்க. இது டைவர்ஸ் நோட்டீஸா, நான்லாம் அனுப்பவே இல்லைன்ற மாதிரி இளன் சொல்றாரு. இந்த வேலையை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இளனோட அப்பா தான். அவர் கூட நேரடியா அனுப்பியிருக்க மாட்டாரு, ஆனா அவரோட லாயர் இருக்கார்ல, இந்த மாதிரி நம்ம அனுப்புனாதான் அந்த பொண்ணு நம்ம வழிக்கு வருவா, ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விடலான்ற மாதிரி அந்த லாயர் சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் வரணுமா, ஆண்கள்லாம் வர மாட்டீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் வரலாம், ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முதல்வன் படத்துல ரகுவரனும் அர்ஜுனும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கல்ல, நீ ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு வந்து பாரு, அதோட கஷ்டம் தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது சாத்தியம்னா நான் வரேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது முதல்வன் படத்துல கடைசியில அர்ஜுன் ஏத்துப்பார்ல, அந்த மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இளன் போறதுல வீட்டை சேர்ந்தவங்களுக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அம்மா பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கோச்சுக்கிட்டு உள்ள சரக்கடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னும் கிடையாது, நான் பக்கத்துல தானே போறேன், அடிக்கடி உங்களை பாக்குறதுக்காக வரேன்ற மாதிரிலாம் பேசிட்டு கிளம்புறாரு. இவர் தைரியமா போற மாதிரி தான் போறாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் வளர்ந்த வீடுல அதை விட்டுட்டு போறது இவருக்கு புதுசா இருக்கு. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மாமியார் வீட்டுக்கு வந்தோம்னா மாமியார் பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. மாமியார் இருக்காங்கல்ல, இதை குடிங்க அதை குடிங்கன்ற மாதிரி தந்துகிட்டே இருக்காங்க. இதை தாண்டி மாமனார் இருக்கார்ல, நீங்க பாருங்க மாப்பிள்ள டிவின்ற மாதிரி சொல்றாரு. பயங்கரமா இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சமைச்சு இவருக்கு விதவிதமா தந்துட்டு இருக்காங்கல்ல. அம்மா கிட்ட இருந்து கால் வரும்போது இவருமே அம்மா மாதிரி இவங்க பாத்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற அம்மாக்கு கோவம் வந்துருது. மாமியார அம்மான்னு கூப்பிடுறானே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, நீங்க தான் மாப்பிள்ளையான்ற மாதிரி இவர்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறவங்க வேலை போலியான்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி மாமியார் சமாளிக்கிறாங்க. ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப நாட்கள் ஓட ஓட மாமியார் கொஞ்சம் இவர் அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு வாரத்துல எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. ஆனா வேலை கிடைக்கிற மாதிரியே இல்லல்ல. அதனால மாமியார்
மாமியார் வேலை எப்ப கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி முன்னாடி பயங்கரமா கவனிச்சாங்கல்ல, இப்ப பெருசா கவனிக்க மாட்டாங்க. வேலை இல்ல அதனால கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே எப்படியாவது வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் இவர் சொல்லி வச்ச அண்ணன் கிட்ட இருந்து கால் வருது. உனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. அப்ப ஒய்ஃப் வந்து இந்த வேலையை செய்யன்ற மாதிரி ஒரு வேலையை தராங்க. நான் இருக்கேன், வேலையை செய்யறேன், நாளை பின்ன நான் வேலைக்கு போயிட்டேன்னா என்ன செய்வேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வேலை கிடைச்சிருச்சான்னு வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இவருமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வெளியே போயிருப்பாரு. அப்படி போனவர் நைட்டு சோகமா வீட்டுக்கு வராரு. என்ன சோகமா வரீங்க, வேலை கிடைக்கலையான்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆமா வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப மாமியார் கொஞ்சம் வில்லத்தனமா பாக்குற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. மாமியார் நார்மலா தான் பாக்குறாங்க, இவருக்கு அந்த மாதிரிலாம் தோணிட்டு இருக்கு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ வீட்டை பாத்துக்கோ, வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு எடுபடி வேலை பார்க்குற விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி மாமியார் இருக்காங்கல்ல, இதை பண்ணிருங்க மாப்ள, அதை பண்ணிருங்க மாப்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அயன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவர் பிளக்க கூட ஒழுங்கா சொருவாம அயனிங் பண்ணிட்டு இருக்காரு. என்னத்த காலேஜ்ல சொல்லி தந்தாங்களோ அப்படின்ற மாதிரி மாமியார் கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மாமியார் மளிகை சாமான் வாங்க சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அதை பத்தி பெருசா தெரியல. அந்த பையன் என்ன அரிசின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு அரிசியை தாடான்ற மாதிரி சொல்றாரு. அவனுமே பிரியாணி அரிசியை 5 கிலோ தந்துடுறான். இவர் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்திருக்காருல, இல்ல மாமியார் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. சரி விடு, மாப்பிள போக போக கத்துப்பாரு அப்படின்ற மாதிரி மாமனார் வேற நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க சரக்கு அடிக்கிறதுக்காக இவரை கூப்பிடுறாங்க. இவருமே கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மாமியார் இருக்காங்கல்ல, கவர்மெண்ட் 3000 ரூபாய் காசு தராங்க, அதே மாதிரி போர்வை தராங்க, அதை போய் வாங்கிருங்க மாப்பிள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே வாங்குறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காரு. சீக்கிரமா வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வாங்குறதுக்காக ரேஷன் கார்டை தரணும்ல, இவர் அந்த இடத்துல பார்த்தா வந்து பேங்க் கார்டை எடுத்துட்டு வந்திருக்காரு. இதை வச்சு என்ன பண்ண, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் துரத்தி விட்டுறாரு. இப்ப மாமியார் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதனால பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி காசை கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பாட்டி கிட்ட இருந்து காசு இன்னும் வரல, ஆனா மாமியார் வந்துட்டாங்க. 6000 ரூபாய் காசை வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்கும் போது காசு வந்துருச்சுன்னு மெசேஜ் வருது. இவருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, போர்வை எங்கன்னு தாத்தா கேட்கும் போது போர்வை இவர் வாங்கிட்டு வரல. அது மூலியமா இவர் வாங்கவே போல, வேற மாதிரி தான் 6000 ரூபாய் ரெடி பண்ணிருக்காருன்றது மாமியாருக்கு தெரியுது. காடை கூட ஒழுங்கா கொண்டு போக மாட்டீங்களான்னு திட்டுறாங்க. ஒய்ஃபுமே காடை ஒழுங்கா கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு திட்டுறாங்க. மாமியார் தொல்லை பண்றாங்கல்ல, யோகி பாபு கிட்ட ஐடியா கேட்கிறாரு. யோகி பாபு என்ன சொல்றாருன்னா, பையனுக்கும் அம்மாக்கும் சண்டை வரதுக்கு காரணமே மருமக தான். இப்ப நீ மருமகனா இருக்கல்ல, மாமியாருக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டையை ஏற்படுத்தி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க 2 பேருக்கு சண்டையை ஏற்படுத்துறதுக்கு ஹீரோவும் ஒரு ஐடியாவை பண்றாரு. அது என்னன்னா வந்து, மிக்சியில அரைச்சிருங்க மாப்பிளன்னு சொல்றாங்க. இவர் மிக்சி ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி ஏமாத்திடுறாரு. கையிலேயே அரைச்சிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கையிலேயே அரைச்சிடுறாரு. நைட்டு நேரம் ஒய்ஃபு கிட்ட கையெல்லாம் பொத்து போயிருச்சு, உனக்காக நான் அம்மியில அரைச்சேன்னு சொல்றாரு. ஏன் மிக்சி இருக்கலன்னு கேக்குறாங்க. அத்ததான் மிக்சி ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, கையில அரைச்சாதான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மிக்சி ஒர்க் ஆகுது, இருந்தாலும் அம்மா வேணும்ட்டே கையில அரைக்க விட்டுருக்காங்கன்ற மாதிரி அம்மா மேல கோவப்படுறாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் மாடியில துணி துவைக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இதை வந்து வாஷிங் மிஷின்ல துவைக்க முடியாதான், அம்மா தான் இப்படி துவைக்க சொன்னாங்கன்னு ஏத்தி விடுறாரு. சோ அம்மா மேலே இவங்களுக்கு கோவமாயிருது. அம்மா உன்னோட ஹெல்ப்புக்காக தான் என் புருஷனை வச்சுக்க சொன்னேன், நீ என்ன எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி அம்மாவை திட்டிடுறாங்க. ஓஹோ, ஹீரோ தான் ஏத்தி விட்டுருக்கான் போல, ஹீரோவை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, கொஞ்சம் குழம்பு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கிட்ட எப்பவுமே போல சகஜமா பேசுறாங்க. மாமியாரும் குழம்பெல்லாம் தந்து இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. நைட்டு நேரம் ஒய்ஃப் வந்தோன்னு இவர் ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் கண்டுக்கவே மாட்டாங்க. என்னாச்சு, எதுக்காக இவ கண்டுக்காம இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப காலையில காரணத்தை கேட்கும் போதுதான் ஒய்ஃப் கோவப்படுறாங்க. அந்த ஆன்டி வரும்போது நீ என்ன பொசிஷன்ல உட்காந்துட்டு இருந்தன்னு கேக்குறாங்க. இவரும் யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்சம் வில்லங்கமான பொசிஷன்ல உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஆன்டி வரும்போது இப்படிதான் உட்காந்துட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் இவரை திட்டுறாங்க. பொதுவா ஹஸ்பண்டுங்க சந்தேகப்பட்டு ஒய்ஃபை திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒய்ஃப் சந்தேகப்பட்டு ஹஸ்பண்டை திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தல எப்படி கோர்த்து விட்டேன்ற மாதிரி மாமியார் ஒரு லுக்க விடுறாங்க. ஹீரோ அம்மாவை மாட்டி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை மாட்டி விடுற மாதிரி நிறைய விஷயங்களை பொண்ணு கிட்ட சொல்றாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்றாங்கல்ல. பவித்ராக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட சொல்றாங்க. கூட வேலை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் ஹஸ்பண்டுக்குன்னு சில பொறுப்பை தந்துரு, பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நிர்வாகம் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்க போற, காசை நீ தான் ஹேண்டில் பண்ண போறேன்னு சம்பளத்தை தந்துடுறாங்க. இவருமே சம்பள காசை வச்சு அத்தை கிட்ட கணக்கை கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்குற காசுக்கு எனக்கு கணக்கு தரணும்னு சொல்லிட்டாரு. இப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் இவரே கவனிச்சிட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி செலவை ஹேண்டில் பண்ணணும்ன்றது இவருக்கு தெரியாதுல்ல. வெறும் 15 நாளுக்குள்ளேயே எல்லா காசையும் காலி பண்ணிடுறாரு.
நீ சரியா ஹேண்டில் பண்ணிடுவேன்னு நினைச்சுதான் உன்கிட்ட பொறுப்பை தந்தேன். 15 நாள்லயே காசை காலி பண்ணிட்ட. இப்ப மீதி 15 நாள் என்ன பண்ணுவேன்ற மாதிரி திட்டுறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, கோச்சுக்கிட்டு இவருமே அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஐயோ பையன் மெலிஞ்சு போயிட்டானே அப்படின்ற மாதிரி அம்மாவும் பாட்டியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிருது இல்ல, ஏண்டா உனக்கு ஒழுங்கா கணக்கு வழக்கு கூட பார்க்க தெரியாதா, நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா அவரோட பங்குக்கு திட்டிட்டு போறாரு. எப்படியும் ஒய்ஃப் வீட்டுக்கு வரணும்ல, இவரும் கிளம்பி வந்துடுறாரு. இப்பதான் மாமனார் இவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீ இந்த வீட்டுக்கு வரலான்னு முடிவெடுத்தல, அதுவே உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆக்சுவலா இந்த வீட்டுல வேலை உனக்கு ப்ராப்பரா செய்ய தெரியல, அதை போக போக நீ கத்துக்கலாம். கத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. ஏன்னா காலங்காலமா லேடிஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ மாப்பிளையா இருந்து செய்யறது தப்புன்னு சிலர் சொல்லலாம், ஆனா அதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரிலாம் மாமனார் சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த வேலையை உருப்படியா செஞ்சா என்னன்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப யோகி பாபுக்கு கால் பண்ணி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படியும் ஆம்பளத்தனமா பேச போறான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேளுன்ற மாதிரி போனை கொண்டு போறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்க போறேன், ஒரு சூப்பர் மருமகன் பேர் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆடா பாவி, நீ என்னடா பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோகி பாபு கடுப்பாயிடுறாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சரியா பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப மாமியாரே அசந்து போற அளவுக்கு இவர் வேலையை பாக்குறாரு. எப்பவுமே மாமியார் சொல்லி தானே பண்ணுவாரு. இப்ப மாமியார் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் இவர் முன்ன இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாமியாருக்கு, மாமனாருக்கு, தாத்தாக்குன்னு எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி செலவையும் சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. ஒய்ஃபுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. மாமியார் கூட முன்னாடி சண்டை போடுவார்ல, இப்பெல்லாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே மாமியார் தான் எல்லாருக்குமே தோசை எல்லாம் சுட்டு தருவாங்க. அப்படி சுட்டு தரும் போது அவங்க கஷ்டப்படுறதை இவருமே கவனிக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாரு. அத்தை நீங்க உட்காருங்க, நான் சுட்டு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முருகல் தோசை சாப்பிடணும்னு ஆசை, ஆனா எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த தோசை நார்மலா மாறிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அந்த மாதிரி முருகல் தோசை சாப்பிட முடியல, அம்மா வீட்டுல இருக்கும் போது தான் சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அத்தை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணிட்டாரு. வயசு கம்மியா இருக்கீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. பையன் எப்படி கஷ்டப்படுறானோ அப்படின்ற மாதிரி அம்மாக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பையனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பையன் லேடிஸ் வேலை பாக்குற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, உட்காருமா நான் டீ ரெடி பண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பையன் நைட்டி போட்டு வேலை பாக்குற மாதிரிலாம் அம்மாக்கு தோணுது. ஒரு லேடி மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் அம்மாக்கு தோணுது. அவரு சகஜமா தான் எடுத்துக்கிறாரு. ஆனா அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அப்பா ஒரு வேலை பார்த்திருக்காரு, அந்த வேலைக்கு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவருமே அந்த வேலையை பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் சம்பளம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நீ வேலைக்கு போகணுமா, நீ வேலைக்கு போனோம்னா போ, ஆனா வீட்டையே நீ சூப்பரா பாத்துக்கிற, வீட்லயே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்றாளே, நம்ம வீட்லயே இருந்துட்டா என்னன்னு இவரும் யோசிக்கிறாரு. அம்மா வேலைக்கு போற முடிவு செட் ஆகலமா, நான் வேலைக்கு போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்ட அம்மா செம்ம கடுப்பாயிடுறாங்க. இப்படியே போச்சுன்னா பையன் வீட்டோடயே இருந்துருவான், அதனால ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஒரு டிராமா போடுறதுக்கு பிளான பண்ணிடுறாங்க. இப்ப அம்மா உடம்பு முடியாத மாதிரி ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் உடம்பு முடியாத மாதிரி நம்ப வச்சிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட மட்டும் இவங்க நடிச்சிட்டு இருக்க விஷயத்த சொல்றாங்க. இப்ப அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் பேசணும்ன்ற மாதிரி உள்ள வர வச்சிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பையன் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என் பையனும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும், நீயும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மருமக கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நாள் தானே இருக்கலாம்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பவித்ரா இருக்காங்கல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வீட்டுல இருந்து மாமியாரை பாத்துக்கிறாங்க. இவ தான் என்ன பாத்துக்கிறதுக்கு இருக்கால, நீ வேலைக்கு போனா என்னடா அப்படின்ற மாதிரி பையனை வேலைக்கு போக சொல்றாங்க. சரி போறன்ற மாதிரி இவருமே வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. அப்பப்ப டேப்லெட் எல்லாம் தராங்கல்ல, அந்த டேப்லெட் எல்லாம் இவங்க போடாம தூக்கி தூக்கி போடுறாங்க. இவங்க தூக்கி போடுறத ஒரு ஸ்டேஜ்ல மருமக கண்டுபிடிச்சிடுறா. ஏதோ நாடகம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதனால அந்த மருமக இருக்கால, அத்தை உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் தந்தீங்கன்னா தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நானும் பேசி பாப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்லிட்டாரு. இப்ப ஒரு சின்ன பையன் போன்ல விளையாடிட்டு இருக்கும் போது அவருமே கால் பண்ணி நான் ஃபேக்கான ரிப்போர்ட்டை சீக்கிரமா ரெடி பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்படி பேசுறது ஸ்பீக்கர் மூலியமா எல்லாருக்குமே கேட்டிருக்கோம், மருமகளுக்கும் கேட்டிருக்கோம். அப்ப இவ்வளவு நாள் டிராமா தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா மாமியாரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அம்மாவை திட்டுறத ஹீரோ கவனிக்கிறாருல, இவருக்கும் கோவம் வந்துருது. என் அம்மா எது பண்ணிருந்தாலும் சரியான விஷயத்துக்காக தான் இருக்கும், தேவையில்லாம என் அம்மாவெல்லாம் திட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் மாதிரி வருது. பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மாவும் அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன், பையன் எப்படி இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப பரிமாறுற மருமக இருக்காங்கல்ல, அத்தை காலங்காலமா நீங்களும் நானும் இந்த விஷயத்த தானே பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயம் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னா ஆண்களும் பண்ணலாம்ல, இதுல என்னத்த தப்பு இருக்கு, இது சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் இங்க சாப்பிட வந்த யோகி பாபுவும் கவனிச்சிட்டு இருக்காரு. பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், அவங்க தான் இதை பண்ணணும்னு நினைக்கிற டைப் இல்ல. இவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. ஒய்ஃப் இவர் வந்தோடனே பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ பண்ண தேவையில்ல, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பண்ண எல்லாத்தையும் நான் புடிச்சுதான் பண்ணிருக்கேன், நான் ஒரு வேலையாவே அதெல்லாம் நினைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. மூத்த மருமக பேசினாங்கல்ல, அது மூலியமா ஹீரோவோட அம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போலன்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் ஹீரோயின் சோகமாவே இருக்கிறத அப்பா நோட் பண்றாருல, இப்ப பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, நீ கூப்பிட்டோன்னு வந்தான்லம்மா, அதுவே பெரிய விஷயம் தான். உன் மேல இருக்க லவ்னால தான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு கூட அவன் சம்மதிச்சான், அவனை விட்டுறாதமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ நமக்காக இந்த இடத்துக்கு வந்தானே, எல்லா வேலையும் பார்த்தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. தாத்தாவுமே இவங்க ரெண்டு பேரும் சேரணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இதை தாண்டி பவித்ரா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 100ல ஒரு பையன் தான் வருவான், 100ல ஒருத்தமாவன், அவனை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அம்மாவுமே அவன் கூட சேருன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இன்னொன்னு பக்கம் ஹீரோவோட அப்பா இருக்காருல, நான் சொல்றதை நீ கேட்டதே இல்ல, இப்பயாவது கேளு, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல விருப்பமே இல்லாம சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுறாங்க. இவர் அவங்க கூட சேரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம சேர வேணாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இவருமே ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. இவர் பொண்ணோட போட்டோ எல்லாம் கூட வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கல்யாணத்துல கூட இவர் சோகமா தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துல யார் வராங்கன்னு பார்த்தா ஹீரோயின் தான் வராங்க. அவங்கள பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன ஷாக் ஆகுற, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. அது என்னன்னா பொண்ணோட மனசு மாறுச்சுல, நேரடியா ஹீரோவோட ஃபேமிலி கிட்டயே பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. இளன் என்ன எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா, மாமியார் வீட்டுக்கு வான்னு நான் சொன்னோன்னே உடனே வந்தான், என் கூட நல்லபடியா தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது ஃபெமினிசம் கிமினிசம் பேசி அதை கெடுத்துக்க நான் விரும்பல. இப்போ உங்க வீட்டுக்கு வரதுனால எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம்னா, எனக்கு உங்க வீட்டுல வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வரேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இன்னொன்னு வாட்டி கல்யாணத்தை ப்ராப்பரா நடத்தலாம்னு முடிவு பண்றாங்க போல. அந்த மாதிரி இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் நடக்குது. இப்பயுமே ஹீரோ இருக்காருல, உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த வாட்டி இவங்க ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட வீட்டை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷமா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் தராரு. ஏன்னா இவருக்காக அவங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே ஒன்னா இதே வீட்ல ஸ்டே பண்ணலாம், ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப பயங்கரமா பவித்ரா சந்தோஷப்படுறாங்க. இதையும் லைவ் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துட்டாங்க, ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்க போறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எண்டிங்க காமெடியா முடிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக 6 வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா, பாட்டி இருக்காங்கல்ல, தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வருவாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் திருட்டுத்தனமா வீட்டை விட்டு ஓடி போறது தெரியுது. வீட்டை விட்டு ஓடுறாங்க. எல்லாரும் வாங்க வாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. எல்லாருமே பாக்குறாங்க. எதுக்காக இவங்க வீட்டை விட்டு ஓடுறாங்கன்னு பார்த்தா, ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இருந்தாங்கல்ல, இந்த குடும்பத்தோட தொல்லை இவங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காம இருக்கும். என்னடா ரொம்ப தொல்லை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க போல. இந்த குடும்பமா சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா, இவங்க கூட நிம்மதியாவே இருக்க முடியல, நம்ம எங்கேயாவது தனியா போய் கூட நிம்மதியா இருந்துடலான்ற மாதிரி ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடுறாங்க. சும்மா காமெடிக்காக தான் இப்படி காமிச்சு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.